ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டும் நாம் கூடியவரவும் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை மற்றும் அவருடைய பணி போதனைகள் குறித்து தியானிக்கவும் தேவன் செய்த மாபெரும் கிருபைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல காலநிலை ஆண்டவர் தந்திருக்கின்றார். நாம் இயேசுடைய வாழ்விலிருந்து கற்றுக்கொள்ளமாக சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக நாம் லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். இன்றைக்கு 13ஆம் அதிகாரம் முழுவதையும் தியானிப்பதற்காக வாய்ப்பில்லை. ஆகவே கர்த்தருக்கு சித்தமானால் லூக்கா 13 1வது வசனம் தொடங்கி 21வது வசனம் வரை உள்ள பகுதிகளை தியானிக்கலாம் என்று கருதுகின்றேன். அதற்கு ஆரம்பமாக முதலாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 முதல் 9 வரை உள்ள வசன பகுதியிலிருந்து நாம் தியானிப்போம். நேரம் இருக்குமானால் அவைகளை தொடர்ந்து மிச்சமுள்ள வசன பகுதிகளையும் நாம் கவனிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 9 வரை உள்ள வசனங்களை முதலாவது நாம் வாசிப்போம். பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடு கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கு இருந்தவர்கள் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகளை சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாக என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள். சிலோமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தீர்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் அதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூடார பண்டிகைக்கு வந்த பின்பு சில காலம், அதிகபட்சமாக 3 மாதம் வரை அவர் அந்த எருசலேம், யூதேயா, இன்னும் பெரேயா பகுதி வரை சென்று ஊழியம் செய்தார் என்று சொல்லப்படுகிறது. இதுவும் அதே காலகட்டத்தில் தான் இது நடந்ததாக கருதுகிறார்கள். அப்போது நாம் ஏற்கனவே பார்த்தோன்னமாக இயேசு பல்வேறு விதமான போதனைகளை செய்து வந்தார். மக்களோடு இடைப்பட்டார், யூத மத தலைவர்களோடு பேசினார், பரிசேயரை பார்த்து மாயக்காரர் என்று கடிந்து கொண்டார். அதுபோன்ற நிகழ்வுகள் நடந்தபோது ஒரு நாள் நடந்த ஒரு உரையாடல், மக்களோடு அவர் செய்த உரையாடலில் ஒன்று தான் இங்கே வருகிறது. அந்த உரையாடலை ஆரம்பித்தது ஒரு சில மக்கள், அங்கிருந்தவர்களில் சிலர். அதான் நாம் 1ஆம் வசனத்தை படிக்கும்போது, பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவருடைய பலிகளோடு கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்கள் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். அதாவது அங்கிருந்து அந்த நிகழ்ச்சியை கண்டவர்கள் என்று பொருள் கொள்ள முடியும். ஆனால் வரலாற்று அறிஞர்கள் இந்த கலிலேயர்களுடைய இரத்தத்தை எந்த ஆண்டில் பிலாத்து செய்தான் என்பதை சரியாக கணிக்க முடியவில்லை என்று சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் ஒன்று நிச்சயம், இது இயேசு வாழ்ந்த காலத்தில் நடந்ததா, அதற்கு சற்று வாழ்ந்த காலத்தில் என்றால் இயேசுடைய ஊழியம் தொடங்கின பின்பு நடந்ததா, அதற்கு முன்பு நடந்ததா என்பதை குறித்து வாத பிரதிவாதங்கள் இருக்கின்றன. எனினும் நிச்சயமாக இது நடந்தது. ஏனென்றால் அந்த வார்த்தை மிக தெளிவாய் சொல்கிறது. அந்த நிகழ்வு நடந்தபோது, எந்த நிகழ்வு? பிலாத்து சில கலிலேயரை
கொன்றபோது, எருசலேமில் கொன்றபோது. எப்போது எருசலேமில் அந்த கலிலேயர்கள் வந்து தேவாலயத்திலே பலி செலுத்தி கொண்டிருந்தார்கள். அந்த பலி செலுத்தி கொண்டிருந்த போது பிலாத்துடைய சில வீரர்கள் அங்கு வந்து அந்த பலி நிறைவேறுவதற்கு முன்பாகவே அந்த பலியுள்ள இரத்தத்தோடே அந்த கலிலேயர்களையும் கொண்டு போட்டார்கள். அது ஏன் என்கிற காரணம் அங்கே சொல்லப்படவில்லை. எதற்காக அப்படி அவ்வளவு துணிச்சலான செயலை செய்தார்கள் என்று. பொதுவாக பிலாத்து ஒரு கொடுங்கோலனாகவே ரோமருடைய ஆட்சியிலே அவன் ஆளுநராக நியமிக்கப்பட்டான். அவன் எருசலேமுக்கு எதிரே உள்ள அண்டோனியா கோட்டை என்கிற இடத்திலே அவன் வாசம் செய்ததாக சொல்லப்படுகிறது. அந்த காலத்தில் தான் இது நடந்திருக்க வேண்டும். பிலாத்துடைய கட்டளை இல்லாமல் இதை செய்திருப்பார்களா என்பது ஒரு கேள்விக்குறி. பொதுவாக பிலாத்து கொடுங்கோலனாக இருந்தாலும் பல வேளைகளிலே மத விவகாரங்களில் அவன் தலையிடாதவனாகவும் காட்டிக்கொண்டான். அதை எதற்காக அப்படி செய்தான் என்றும் தெரியவில்லை. ஆனால் அதே பிலாத்து தான் இங்கே கலிலேயர்கள் சிலர் பலி செலுத்தி கொண்டிருந்த போது இந்த கொடுமையான நிகழ்வை ஆலய வளாகத்துக்குள்ளாகவே பலிபீடத்திற்கு அருகிலேயே அதை செய்திருக்கின்றார். அந்த வேளைகளில் அதை பார்த்து கொண்டிருந்த அவர்கள், ஒரு விதத்தில் சொல்வதானால் அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்கள், எந்த வேளையில் இந்த நிகழ்வை பிலாத்துடைய படைவீரர்கள் செய்தபோது அங்கே இருந்தவர்கள் இதை இயேசுவிடம் கேட்கிறார்கள் அல்லது அறிவித்தார்கள் என்று பொருள் கொள்ளலாம். ஆனால் சொன்னார்கள் என்பதுதான் பொருள். சொல்லிவிட்டு அதுக்கு விளக்கமும் கேட்டார்கள் என்று அறிய முடிகிறது. அதனால தான் இயேசு அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறார். ஆனால் சில அறிஞர்கள் சொல்லுகிற ஒரு பார்வை என்னவென்றால், இதை வெறுமனே அவர்கள் இயேசுவுக்கு அறிவிக்கவில்லை அல்லது அறிவிக்க வேண்டுங்கிற நோக்கத்திலும் அவர்கள் அறிவிக்கவில்லை. இதன் மூலம் இயேசுடைய வாயிலிருந்து என்ன வருகிறது அதை வைத்துவிட்டு ஒரு அரசியல் பண்ணுவதற்கு அவர்கள் திட்டமிட்டார்கள். என்ன அரசியல்? இயேசு இந்த நிகழ்வை பார்த்து அல்லது கேட்டதினாலே பிலாத்துக்கு எதிராக ஒரு வார்த்தை சொல்லிவிட்டான் என்று வைத்துக்கொள்வோம். பிலாத்துக்கு எதிராக இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் உடனடியாக இதை பிலாத்துவுடன் சென்று சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்? இயேசு என்கிறவர் உமக்கு விரோதமாய் பேசுகின்றார். இப்படி பேசுவது ரோமர்களுக்கு விரோதமான பேசு, அது ராஜ துரோகத்துக்கு ஒத்தது. ஆகவே அவரை தண்டிப்பதற்கு முகாந்திரம் இருக்கிறது. ஆகவே அவரை தண்டியும் என்று தூண்டிவிடலாம் என்பதுதான் ஒரு பார்வை. இவனமாக இயேசுவுக்கு எதிராக ஆட்சியாளர்களை திருப்பலாம். ஏன்னா ஏற்கனவே இந்த யூத மதத்தலைவர்களுக்கு இயேசு மீது கடுமையான கோபம் இருக்கிறது. இன்னொரு விதத்திலே இயேசுக்கு இடம் பக்தி உள்ள மக்கள் அநேகர் இயேசுவை பின்பற்றுகிறார்கள். ஆகவே இந்த கொலை செய்யப்பட்ட கலிலேயர்கள் பாவிகள் என்று யூத மதத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் ஒருவேளை இயேசு இறக்கப்பட்டு, ஏனென்றால் இயேசுவை பற்றி பார்க்கும்போது அவர் பல இடங்களிலே மனம் இறங்கி மனதுருகி அற்புதங்களை செய்தார்னு பார்க்கிறோம். ஒருவேளை இந்த கொல்லப்பட்ட கலிலேயர் மீது பட்சதாபப்பட்டு, ஐயோ இப்படி அநியாயமாய் கொன்று போட்டார்களே என்று ஏதாவது சொல்லிவிட்டால் மக்களிடம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாருங்கள், இயேசுக்கு உண்மையிலே கடவுள் பக்தி கிடையாது. ஏனென்றால் இந்த துர்மரணத்தை இந்த மக்கள் சந்தித்தார்கள் என்றால் இவர்களுக்கு மகா கொடிய பாவிகள். ஏனென்றால் பரிசேயருடைய நம்பிக்கை என்னவென்றால், மகா கொடிய பாவிகளுக்கு தான் இப்படிப்பட்ட துர்மரணம், விபத்து போன்றவர்கள் நடக்கும். இப்போ கூட நம்ம பலர் அப்படி தானே கருதுகிறோம். யாராவது ஒருவர் துர்மரணம் எய்து விட்டால் அல்லது அகால மரணம் மரித்து விட்டால் பொதுவாக நம்மிடம் அறிந்தோ அறியாமல் வருகிற எண்ணம், ஏதோ பாவம் செய்திருப்பார் போல இருக்குது, அதனால தான் ஆண்டவர் தண்டிச்சிட்டார் என்கிற எண்ணம் வரும். அது எல்லா இடத்திலும் அது சரியானதல்ல. ஆனால் இந்த இயேசு வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் மத்தியில் இருந்த ஒரு நம்பிக்கையே அது என்னவென்றால், மகா கொடிய பாவம் செய்தவர்களுக்குத்தான் இப்படிப்பட்ட கொடிய தண்டனை ஆண்டவர் கொடுப்பார். ஆகவே
இயேசு ஒருவேளை அவர்களோடு பட்சதாபம் பேசிவிட்டால், பட்சபாதமாக அவர்கள் மீது இரக்கம் பாராட்டிவிட்டால், இரக்கம் காட்டினால் அவருடைய செயலை புரட்டி விடுவார்கள். எப்படி புரட்டுவார்கள் என்றால், ஆண்டவர் தான் இந்த மக்களை தண்டித்தார், ஆனால் இவர் அவர்கள் மீது இரக்கப்பட்டு ஆண்டவருக்கு விரோதமாகவே செயல்படுகிறார் என்று புரட்டலாம் என்கிற நோக்கத்தோடு தான் இதை சொல்கிறார்கள். அப்போது ஒரு பதிலை சொன்னால் ரோமருக்கு விரோதமாய் செயல்படுகிறார் என்று பிலாத்துவிடம் பேசிவிட முடியும். அப்போ பிலாத்தை இயேசுகிரியராக திருப்ப முடியும். இந்த கொல்லப்பட்டவர்களோடு இறக்கப்பட்டு விட்டால் இவர் தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறார், தேவன் தான் தண்டித்தார், அந்த தண்டனை சரியில்லை என்று சொல்கிறதாக சொல்லி மக்களை இயேசுக்கு விரோதமாக திருப்பிவிட முடியும். ஆகவே இந்த 2 நோக்கத்தோடு தான் அவர்கள் இதை செய்தார்கள். ஆனால் இயேசு பிரதித்திரமாக மிக ஞானமாக ஒரு பதிலை சொல்கிறார். இவங்க எதிர்பார்த்த 2 பதிலையும் சொல்லலை. பிலாத்தை குறித்தும் குற்றம் சாட்டவில்லை, இந்த மக்கள் மீதும் தேவையற்ற ஒரு பட்சதாபம் காட்டிய வண்ணமாக அவர் நடந்து கொள்ளாமல் இவர்கள் முற்றிலும் எதிர்பாராத ஒரு பதிலை அவர் சொல்கிறார். அது என்னவென்றால், அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவர்கள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாக இருந்தார்கள் நினைக்கிறீர்களோ? என்ன இவங்களுடைய நினைப்பு என்னது? எல்லாரோட கொடிய பாவிகள் இவர்கள், ஆகவே இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை நீதியானது என்று நினைக்கிறீர்களோ என்று கேட்டுவிட்டு, ஏன்னா இதுதான் அவங்க மனதில் இருந்த எண்ணமும் கூட, கேட்டுவிட்டு சொல்கிறாரு, அப்படி அல்ல, நீங்கள் நினைக்கிற மாதிரி அல்ல, உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்களும் மனம் திரும்ப வேண்டும். அதுக்கு அர்த்தமே நீங்களும் பாவிகள் தான். அந்த பிலாத்து கொல்லப்பட்டவர்கள் மட்டும் கொடிய பாவிகள் என்று கருதுகிறீர்கள் அல்லவா? அந்த கருத்தே தவறு, அப்படிப்பட்ட இறையிலே தவறு. ஏனென்றால் சரியான இறையில் எதுவென்றால், அல்ல சரியான பைபிளுடைய போதனை எதுவென்றால், எல்லோரும் பாவிகள் தான். அதான் ரோமர் 3:23 கூட அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு எழுதும்போது என்ன சொல்கிறாரு? எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமை அற்றவர்களானார்கள். ஏனென்றால் ஆதாமுக்குள்ளாக அனைவரும் பாவிகள், ஆதாம் ஏவாளுக்குள்ளாக அனைவரும் பாவிகள், ஆதாம் ஏவாள் மூலமாக அல்லது ஆண் பெண் உறவு மூலம் பிறக்கிற அனைவருமே பாவிகள் என்பதுதான் பைபிளுடைய போதனை. ஆகவே நீங்களும் மனம் திரும்பவில்லை என்றால், ஏன்னா நீங்களும் பாவிகளாக இருக்கிறீர்கள், ஆகவே நீங்களும் மனம் திரும்பவில்லை என்றால் உங்களுக்கும் இது போன்றது நடக்கலாம், அல்லது நீங்களும் நித்திய தண்டனையை சந்திக்கலாம். ஆகவே மனம் திரும்புதல் முக்கியம். இந்த இடத்திலே மனம் திரும்புதல் என்பது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது தான். ஏன்னா இவங்க எல்லாம் இயேசு விசுவாசிக்காமல், இயேசு மேசியா என்று ஏற்றுக்கொள்ளாமல், இயேசுதான் இந்த உலகத்தை ஆளப்போர் ராஜா என்று ஏற்றுக்கொள்ளாமல், இயேசுதான் இஸ்ரேல் மக்களை ரோம அடிமைத்தனத்திலிருந்து மீட்க வந்தவர் என்பதை ஏற்றுக்கொள்ளாமல் இயேசுக்கு விரோதமாக சதித்திட்டம் தீட்டுகிறார்கள். அதான் சொல்ல, நீங்களும் பாவிகளே, மனம் திரும்பவில்லை என்றால் நீங்களும் பாவிகளே. கொல்லப்பட்டவங்க மட்டும்தான் பாவின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படி அல்ல. மனம் திரும்பாத ஒவ்வொருவனும் பாவி, இயேசு ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வொருவனும் பாவி, இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வொருவரும் பாவி என்று சொல்லுகிறார். அத்தோடு நிற்காமல் இன்னொரு நிகழ்வையும் அவர் அங்கே பேசுகின்றார். சீலோமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, அதாவது அந்த எருசலேம் கோட்டையிலே சீலோம் என்கிற குளத்தருகே இருந்ததான ஒரு கோபுரம் கட்டப்பட்ட போது, கட்டி கொண்டிருந்த போது இடிந்ததாக சொல்கிறார்கள், கட்டப்பட்டு முடியும் தருவாயிலே இடிந்ததாக சொல்கிறார்கள். எப்படி இருந்தாலும் அது ஒரு நிகழ்வு. ஆனால் அதுவும் வேறு எங்களுடைய சரித்திர நிகழ்வுகளிலே வேறு எங்கும் இதுவரை சான்றுகள் கிடைக்கவில்லை. ஆனால் நடந்த நிகழ்வு. ஏனென்றால் ஏன் நடந்த நிகழ்வு என்று உறுதியாக சொல்கிறோம் என்றால், இயேசு சொன்னபோது அங்கிருந்த மக்களுக்கு அந்த நிகழ்வு தெரியாமல் இருந்தால் அவர் அதை சொல்லியிருக்க மாட்டார். குறிப்பிட்ட நிகழ்வு அதான் சொல்கிறார், சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே. எப்போது எக்ஸாக்ட் நம்பரையும் சொல்கிறார், கொன்றதே. அப்படியானால் இயேசு
இந்த நிகழ்வை சொல்லும்போது அதற்கு முன்பாக நடந்தது. அது இயேசு வாழ்ந்த காலத்தில் நடந்திருக்க வேண்டும். அங்கிருந்த மக்களும் அறிந்த நிகழ்வாக இருக்க வேண்டும் பெரும்பாலும், அல்லது சற்று முன்பு நடந்திருக்க வேண்டும், பின்னல்ல முன்பு நடந்திருக்க வேண்டும். எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தாலும் நினைக்கிறீர்களோ? இதான் அப்படிதான். எருசலேமில் அன்று பலர் வாழ்ந்தார்கள். சிலர் சொல்கிறாங்க எருசலேமில் அன்றைய மக்கள் தொகை குறிப்பாக அந்த பகுதியிலே 6000 பேர் இருந்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள். சரி, அந்த 6000 பேரில் இந்த 18 பேரும் தான் பாவிகளா? ஏன்னா நம்ம பார்த்தோம் அல்லவா, யூத பரிசேயர்கள் மத்தியில் இருந்த நம்பிக்கை என்ன? துர்மரணம் அல்லது அகால மரணம் வருகிற அனைவரும் கொடிய பாவிகள் என்று. அதை இயேசு கேட்கிறார், அந்த 18 பேரும் தான் பாவிகளா? எருசலேமில் மீதியாக அந்த பகுதியில் இருந்த 6000 பேரும் பரிசுத்தர்களா? அப்படி அல்ல. அவர் அதுக்கும் பதில் சொல்கிறார், அப்படி அல்லவே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனார் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள். அதே முன்பு சொன்ன அதே வார்த்தையை சொல்கிறார். யூத பாரம்பரிய பேச்சு வழக்கிலே ஒரு நிகழ்வை 2 தடவை சொல்கிறார்கள் என்றால் அது வலியுறுத்தப்படுகிறது என்று அர்த்தம். ஆகவே இங்கே மனம் திரும்புதல் வலியுறுத்தப்படுகிறது. என்ன மனம் திரும்புதல்? இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்வதுதான் மனம் திரும்புதல். ஏனென்றால் இவர்கள் இயேசுவை புறக்கணிக்கிறார்கள், அந்த சொல்லே பேசுகிறார். அதோடு இந்த கருத்தை வலியுறுத்துவதற்கு ஒரு ஓமையை சொல்கிறார். இந்த ஓமையை சொல்லும்போது இன்னொன்றை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். ஒன்று, எல்லோரும் பாவிகள் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். இன்னொன்று, இஸ்ரேல் தேசம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சுமார் 3 ஆண்டு ஊழியம் செய்த பின்பும் அவரை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒவ்வொருவர் அங்கே ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். இங்கொன்றும் அங்கொன்றுமாக சிலர் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள், அல்லது பலர் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் தேசம் முழுமையாக இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை. அது ஒரு முக்கியமான ஒரு காரியம். எது? முழு தேசமும் இயேசுவை ஏற்றுக்கொள்வது, இயேசுவை ராஜாவாக மேசியாவாக ஏற்றுக்கொள்வது மிக முக்கியம். பல வேளைகளிலே புதிய ஏற்பாடை நாம் புரிந்து கொள்வதற்கே இது முக்கியம். ஏனென்றால் இன்றைக்கு அநேக நண்பர்களுடைய பிரசங்கங்களை கவனிக்கும்போது அந்த அடிப்படை கருத்திலே அவர்கள் தெளிவில்லாமல் பிரசங்கிக்கிறார்கள். அது பல வேளைகளில் இறையில் தவறுக்கு வழிவகுக்கிறது. அதனால தான் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். இயேசுவை மேசியாவாக அறிந்து அதன் அடிப்படையில் பல வேளைகளிலே நம்முடைய புதிய ஏற்பாட்டு விளக்கங்களை கொடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அது தவறான விளக்கங்களுக்கு செய்திகளை கொண்டு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரி, அப்பொழுது இயேசு ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். ஒருவன் என்றால் இங்கே ஒரு எஜமான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பொதுவாக திராட்சை தோட்டத்துக்கு வேலி அருகே அத்தி மரங்களை நடுவது வழக்கமாக இருந்தால் சொல்கிறார்கள். அது வேலை செய்துவிட்டு சற்று ஓய்வெடுப்பதற்கும் பயன்படும், மற்றும் அந்த எல்லைகளை குறிப்பதற்கும் அது பயன்படுவதாக இருக்கும். அதில் உள்ள கனிகளும் அவர்களுக்கு உணவாக கொடுக்கப்படும். அது மட்டுமல்ல, பொதுவாக இன்னொன்றே மனதில் கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாடிலே இந்த ஒருவன் ஒரு திராட்சை தோட்டத்தை நட்டு அதன் கனிகளை 3 ஆண்டு புசிக்கக்கூடாது என்கிற ஒரு கருத்து உண்டு. அதன் பின்பு அதை புசிக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் அந்த கருத்து அல்லது அந்த போதனை முக்கியமாக திராட்சை செடிகளுக்குத்தான் அது வழங்கும். மற்ற பயிர்களுக்கு அது அதிகம் செல்லுபடியாகாது என்று சொல்கிறார்கள். குறிப்பாக அத்தி மரத்துக்கு அந்த விதி விலக்கப்பட்டதாகவும் இருந்தது, விதிவிலக்காக இருந்தது என்று. ஆகவே தான் அவன் 3 ஆண்டுகளாக கனியை தேடுகிறான். அது கனி தர வேண்டிய பருவத்திலிருந்து 3 ஆண்டுகள் என்று கருதி கொள்ளலாம். அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். 3 வருடமாக கனி கிடைக்காதவுடனே அந்த எஜமான் சொல்கிறான், தோட்டக்காரன் என்றால் அந்த தோட்டத்துக்கு பொறுப்பாக இருந்த வேலைக்காரன் என்று கருதுகலாம், அல்லது அந்த தோட்டத்துக்கு உக்கரானக்காரனாக எஜமான் நியமித்தவன் என்று சொல்லலாம்.
அதை வெட்டி போடு என்று சொல்கிறார். இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், அதாவது அந்த தோட்டக்காரன் அல்ல அந்த வேலையாள், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். இவ்வளமாக ஒரு எச்சரிப்பின் செய்தியோடு அதை முடிக்கின்றார். இந்த ஓமை குறித்து சில விளக்கங்களை எப்படி சொல்கிறார்கள் என்றால், இந்த ஓமையில் சொல்லப்படுகிறதான எஜமான் ஒருவேளை பிதாவை குறிக்கலாம். சிலர் இந்த எஜமான் இயேசுவை குறிக்கும் என்று சொல்வார்கள். எஜமான் பிதாவை குறித்தால் தோட்டக்காரனாக வருகிறவர், இங்கே சித்தரிக்கப்படுகிறவர் இயேசுவாக இருக்கலாம். அது பல கருத்துக்களை சொல்கிறாங்க. நான் பொதுவாக பாப்புலராக அதிகமாக சொல்லப்படுகிறது சொல்கிறேன். இனி சிலர் சொல்கிறாங்க, இந்த இடத்துல எஜமானையும் தோட்டக்காரரையும் இயேசுவோடும் பிதாவோடும் ஒப்பிட வேண்டிய தேவை கூட இல்லை. இது சொல்ல வருகிற செய்தி நியாய தீர்ப்பை குறித்து வருகிறது. அது என்ன நியாய தீர்ப்பு என்னவென்றால், ஏற்கனவே முன்னே என்ன பேசினார், மனம் திரும்பாமல் இருந்தால் உங்களுக்கு அப்படி ஆகும். அப்படியானால் அவர் சொல்ல வருகிற செய்தி முழு இஸ்ரவேல் தேசத்துக்கும் பொருந்தும். ஏனென்றால் அத்திமரம் என்பதும் இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிற ஒன்று. பொதுவாக அத்திமரத்தை பைபிளிலே பல இடங்களிலே இஸ்ரவேல் தேசத்துக்கு ஓமானமாக சொல்வார்கள். இந்த ஓமையிலும் அது அவனமாகத்தான் சொல்லப்படுகிறது என்று கருதுகிறார்கள். சிலர் அந்த தோட்டம் என்பதும் இஸ்ரவேல் தேசத்தை பறந்து விரிந்த தேசத்தையும் அத்திமரம் அங்குள்ள மக்களையும் சொல்கிறது என்று விளக்குகிறார்கள். எப்படியும் இந்த அத்திமரம் வெட்டப்படுகிறது என்றால் அதனுடைய பொருள் இந்த மனம் திரும்பாத மக்கள் மீது நியாய தீர்ப்பு வரப்போகிறது என்பதுதான் அதனுடைய பொருள். கோடாரியானது மரத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கு என்று சொல்கிறோம்ல, அப்போ வெட்டுவதற்கு சமம். ஆக வெட்டுதல் என்பது அல்ல கோடாரி ஓங்கப்பட்டிருப்பது என்பது எல்லாமே நியாய தீர்ப்பை அடையாளப்படுத்துகிற உருவகை சொற்களாக கருதப்படுகின்றன. ஆகவே மனம் திரும்பாத இஸ்ரவேல் மக்கள் மீது நியாய தீர்ப்பு வரும் என்பதை சொல்வதோடு இல்லாமல் ஒரு ஆண்டு கூட்டி கொடுப்பது என்பது, இயேசு ஏகதேசம் 3 ஆண்டு ஊழியம் செய்து இந்த மக்கள் மனம் திரும்பவில்லை. அவை இன்னும் சில காலம் கொடுக்கப்படும். அவர்கள் மனம் திரும்பவில்லை என்றால் அவர்கள் இந்த தோட்டத்திலிருந்து வெட்டி மாற்றப்படுவார்கள். அதை இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அவர்கள் வெட்டி மாற்றப்பட்டு உலகம் இங்கு சிதறடிக்கப்படுவார்கள் என்பதுதான் அந்த செய்தி என்று சொல்கிறார்கள். இது இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடியினாலும், இயேசு அவர்கள் சிலுவையில் கொன்றதினாலும், அவர் உயிர்த்தெழுந்த பின்பு சபை ஆரம்பிக்கப்பட்டு சில காலம் மீண்டும் இஸ்ரவேல் மக்களுக்கு மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அப்படியும் அவர்கள் மனம் திரும்பாதபடியினாலே கிபி 70 ரோம பேரரசு வெஸ்பேசியனுடைய தலைமையில் அவனுடைய மகனாகிய டைட்டஸ் நினைக்கின்றேன், எருசலேமை படை போட்டு எருசலேமை முழுவதும் அழித்து போட்டது, ஆலயத்தை அழித்து போட்டனர். அவனமாக இஸ்ரவேல் மக்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள், வெட்டி போடப்பட்டார்கள், தோட்டத்தை விட்டே விலக்கி போடப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அங்கே ஆயினும் ஒரு சிலர் அங்கே இருந்திருப்பார்கள், பெரும்பான்மையான ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். வெறும் ஏழைகள் மட்டும் அங்கே வசிக்க அனுமதிக்கப்பட்டார்கள். இவனமாக இந்த மனம் திரும்புதலின் அவசியத்தை குறித்து சொன்னதோடு இல்லாமல் அது எச்சரிப்பின் செய்தியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை, இந்த வசன பகுதியை முடிக்கின்றார். அடுத்தது 13 லூக்கா 13 10 முதல் 17 வசனத்தில் அதிகாரத்தில் ஒரு அற்புதத்தை குறித்து பேசுகின்றார். இஸ்ரவேலுக்கு என்ன தேவை என்கிறதை சொல்வதற்கு ஒரு அற்புதத்தின் மூலம் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அது ஒரு கூனியை சுகமாக்கிய நிகழ்வு அங்கே வருகிறது. அந்த வசன பகுதியை நாம் படிப்போம். 10 அவர் ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள்.
அவள் எவ்வளவும் நிமிரக்கூட கூனியாயிருந்தாள். இயேசு அவளை நோக்கி தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளில் சுஸ்தமாக்கினபடியால் ஜெப தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதுக்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களில் நீங்கள் வந்து சுஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றார். கர்த்தர் அவனுக்கு பிரதித்திரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் அந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லோரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளின் குறித்து சந்தோஷப்பட்டார்கள். இது நமக்கு அதிகமாக தெரிந்த ஒரு அற்புதம்தான். இதை குறித்து சொல்வதாக இருந்தால், அங்கே இயேசு ஓய்வு நாளிலே போதித்து கொண்டிருக்கின்றார். அதே ஜபாலி பகுதியிலே 18 ஆண்டுகளாக அவள் பிச்சை எடுத்து கொண்டு வந்திருக்கலாம். பிச்சை எடுத்து கொண்டிருந்தாள் என்று சொல்லவில்லை. பொதுவாக 18 ஆண்டுகளாக அவள் அதே பகுதியிலே ஜபாலயத்திலே இருந்தாள் என்றால் அவளுக்கு வேறு தொழில் செய்ய முடியாதாக, அவளுக்கு பிழைப்பு அந்த ஜபாலயத்தை சூழ்ந்திருந்திருக்க வேண்டும். வருகிற மக்கள் எதையாவது கொடுத்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம். அல்லது அவளுடைய வீட்டு பக்கமாக அந்த ஜபாலயம் இருந்திருக்கலாம். அதை எப்படி எடுத்தாலும் சரி, அங்கே இருந்தாள் என்று வருகிறது. அதனால்தான். அடுத்ததாக அவள் 16ஆம் வசனத்தை பிடிப்போம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாம் குமாரத்தி ஆகிய, அதாவது இந்த வார்த்தையின் அடிப்படையில் சிலர் விளக்குவது, அவளுக்குள்ளாக பிசாசு இல்லை, மாறாக பிசாசு அவளை கட்டியிருந்தான். ஒரு விதமான கட்டு, வெளிப்புறமான கட்டு போன்ற ஒரு என்று சொல்கிறார்கள். ஒரு முறை ஒரு அறிஞர் அதை இவனமாய் விளக்கினார். அதை நான் கேட்டிருக்கின்றேன். அவர் வெளிநாட்டைச் சேர்ந்தவர். அவர் என்ன சொன்னார் என்றால், அங்கு சொல்லப்பட்டுள்ள அந்த கருத்தின் அடிப்படையில், இன்னும் கிரேக்க வார்த்தைகளின் அடிப்படையில், அந்த பிசாசானது அவளை குறுக பிடித்திருந்தது என்கிற ஒரு பொருளையும் அது கொடுக்கலாம் என்று. அதாவது உள்ளே புகாமல் அவளை அவளுடைய குறுக்கு நிமிர விடாமல் அவளை அழுத்தி பிடித்திருந்ததாக சொல்கிறார்கள். ஆகவே இயேசு அவளை தொட்டார் என்று சொல்வது அல்லது கைகளை வைத்தார் என்று சொல்வது, அந்த பிசாசு அவளை குனிய பிடித்திருந்ததை தட்டிவிட்டார் என்கிற பொருளையும் அது கொடுக்கும் என்று விளக்கியதை நான் கேட்டிருக்கின்றேன். சரி, எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் அவளுக்கு சுகத்தை கொடுத்தார். அந்த சுகத்தை கொடுத்த உடனடியாக அந்த ஜெபாலய தலைவனுக்கு கோபம் வந்து விடுகிறது. அவன் கோபத்தோடு பேசுகிறான். மக்களுக்கும், ஏன்னா அவங்க அதெல்லாம் எதிர்பார்க்கல. ஏன்னா அங்கிருந்த மக்களும் இந்த பரிசேயர்கள் ஜெபாலய தலைவருடைய போதனையிலே மயங்கி தவறான போதிலே இருக்கிறார்கள். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் எங்குமே ஓய்வு நாளிலே தீமை செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை, நன்மை செய்வதற்கு தடையும் இல்லை. ஆனால் பரிசேயர்கள் ஓய்வு நாளை நாங்கள் பரிசுத்தமாய் ஆசரிக்கிறோம் என்று சொல்லி பல்வேறு விதமான கடுமையான சட்ட விதிகளை கொடுத்திருந்தார்கள். இத்தனை கிலோமீட்டருக்கு மேல் நடக்கக்கூடாது, இன்னென்ன காரியம் செய்யக்கூடாது, அப்படியெல்லாம் விதிகளை வைத்திருந்தார்கள். அவைகள் மனிதர்களுக்கு நடைமுறை வாழ்வுக்கு பல இடங்களில் சிக்கலையும் கொடுத்தது. அதில் ஒன்று தான் சுகப்படுத்தக்கூடாது. குறிப்பாக சில வியாதிகளை ஓய்வு நாளிலே சுகப்படுத்தக்கூடாது, வியாதியரசன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கக்கூடாது, இப்படியெல்லாம் இருந்தன. ஆகவே அவன் சொல்கிறான், 6 நாளுக்கு 6 நாளும் சுகப்படுத்தக்கூடாதா, இன்னைக்கு தான் வந்து சுகப்படுத்தக்கூடணுமா என்று சொல்கிறான். இயேசு அதுக்காக பதட்டப்படவில்லை. இயேசு அவர்களை பார்த்து சொல்கிறாரு, சரி இருக்கட்டு, நான் என்ன குறித்து சொல்கிறீங்கள, நீங்கள் ஓய்வு நாளிலே உங்களுடைய வீட்டிலே வளர்க்கின்ற ஆடு மாடுகளுக்கு அவிழ்த்து தண்ணீர் காட்டுகிறீர்களா? எல்லோருக்கும் தெரிந்தது தான், எல்லோரும் அப்படி செய்வாங்க. அது வேலை இல்லையா? உங்கள் வீட்டில் வளர்க்கிற ஆடு மாடுகளுக்கெல்லாம் தண்ணீர் காட்ட வேண்டும் என்கிற கரிசனை இருக்கிற உங்களுக்கு, ஆபிரகாமின் புத்திரியாக இருக்கிற ஒரு ஸ்திரீக்கு நான் இறங்குவதனால் உங்களுக்கு என்ன கெட்டு போச்சு? அப்போது இந்த ஸ்திரீ
இந்த ஆடு மாடுகளை விட கீழானவளா? இவள் ஆபிரகாமின் புத்திரி ஆயிற்று என்று கேட்டபோது அவங்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. மக்கள் அனைவரும் அந்த அற்புதத்தை கண்டு தேவனுக்கு மகிமை செலுத்தியதாக நாம் பார்க்கிறோம். இந்த அற்புதத்திலிருந்து சில காரியங்களை சில அறிஞர்கள் விளக்குவது ஒன்று இந்த கூனியாயிருந்த ஸ்திரீ அல்ல பிசாசின் கட்டில் இருந்த ஸ்திரீ என்பது பிசாசின் கட்டில் இருந்த இஸ்ரவேலை குறிக்கிறது என்று ஒரு விளக்கம். ஏனென்றால் இஸ்ரவேல் தேசம் எந்த பிசாசின் கட்டில் இருக்கிறது என்றால் பரிசேயருடைய துர்போதனையாகிய பிசாசின் கட்டில் இருக்கிறது என்று சிலர் விளக்கிறார்கள். பரிசேயருடைய போதனையினாலே இஸ்ரவேல் மக்கள் நிமிர்ந்து நடக்க முடியாத அளவிலே பாரம் சுமந்து குறிந்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த விதிகளெல்லாம் மக்களை நிமிர்ந்து நடக்க முடியாமல் பாரத்தை கொடுத்து கொண்டிருந்தது. அதிலிருந்து இஸ்ரவேல் மக்களை விடுவிக்க இயேசு வந்தார் என்பது ஒரு பார்வை. இன்னொரு பார்வை என்னவென்றால், யூத தேசமே இஸ்ரவேல் தேசமே ரோமருடைய ஆட்சியினால் தலை நிமிர்ந்து விடுதலையோடு நடக்க முடியாமல் குனிந்து அடிமைகளாக வாழ்கிறார்கள். ஆகவே இந்த ஸ்திரீயை விடுவித்தது போல அந்த சாத்தான் ஆகிய அங்கே இவளை சாத்தான் பிடித்தது போல ரோம ஆட்சியாளர்கள் இஸ்ரவேல் தேசம் நிமிர்ந்து நடக்க விடாமல், சுதந்திரமாக நடக்க முடியாமல், விடுதலையோடு நடக்க முடியாமல், தலை நிமிர்ந்து நடக்க முடியாமல் அடிமையாக வாழ்க்கை வைக்கிறார்கள் அல்லவா? அதிலிருந்து விடுவிக்கவும் நான் வந்தேன் என்பதை அவர்கள் உணர்த்துவதற்கு அந்த அற்புதத்தை செய்தார் என்கிற ஒரு பார்வை இருக்கிறது. எந்த விதமாக இருந்தாலும் சரி, ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த அற்புதத்தின் முன் இயேசு கற்றுக் கொடுத்தது, எந்த விதமான விடுதலையாக இருந்தாலும் சரி, அது ஆவிக்குரிய விடுதலையாக இருந்தாலும் சரி, அதிகார வர்க்கத்திலிருந்து விடுவிப்பதாக இருந்தாலும் சரி, துர்போதனைகளிலிருந்து விடுவிப்பதாக இருந்தாலும் சரி, அது இயேசுவால் மட்டுமே முடியும் என்பதை இந்த அற்புதத்தின் மூலம் ஆண்டவர் விளக்கினார். அந்த அற்புதத்தோடு நில்லாமல் வேறு 2 காரியங்களே அவர் சொன்னதாக 18 21 வசனங்கள் சொல்லுகின்றன. அவைகளையும் வாசிப்போம். அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யம் எதற்கொப்பாயிருக்கிறது? அதை எதற்கு ஒப்பிடுவேன்? அது ஒரு கடுவிதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்திலே போட்டான். அது வளர்ந்து பெரிய மரமாயிற்று. ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளில் அடைந்தது என்றார். இதற்கொத்த போதனையை அவர் பல இடங்களிலே கொடுத்ததாக கருத முடியும். இங்கேயும் அதை சொல்கின்றார். அதாவது தேவனுடைய ராஜ்யம் என்று இங்கே சொல்லப்படுவது மத்தேயு சுவிசேஷத்திலே பரலோக ராஜ்யம் என்று சொல்லப்பட்டதாக சொல்கிறார்கள். மத்தேயு பரலோக ராஜ்யம் என்று சொன்ன வார்த்தை புதிய ஏற்பாட்டு பார்வையிலே குறிப்பாக இயேசுவின் போதனையிலிருந்து அது மேசியாவின் ஆட்சியை சொல்லக்கூடிய வார்த்தையாய் கருதப்படும். அப்படியானால் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இயேசுவை இப்போது வெகு சிலர் தான் பின்பற்றுகிறார்கள். ஆகவே பலருக்கு ஒரு கேள்வி உண்டு, இப்படி கொஞ்சம் பேரை வைத்துவிட்டு இவர் எப்படி ஆட்சி அமைப்பார்? அதான் சொல்லாரு, கடுகு விதையானது சிறிதாகத்தான் இருக்கும், ஆனால் அது வளர்ந்து பெரிய மரமாகும். இதை குறித்து சிலருடைய கேள்வி, கடுகு அவ்வளோ பெரிதாக வளருமா என்பது. அதற்கு 2 விளக்கங்களை கொடுக்கிறார்கள். ஒன்று, இயேசு வாழ்ந்த காலத்தில் ஒரு வகை கடுகு பெரிய மரமாக வளரும். 30 முதல் 40 அடி வரை வளரக்கூடிய தன்மையுடைய மரமும் இருந்தது என்று ஒரு கருத்து இருக்கிறது. வேறு சிலர் என்று சொல்வது, கடுகு என்று சொன்னாலும் கடுகை போன்ற அவர் இன்னொரு வகையை சொல்கின்றார். கடுகை போன்ற வகை சிறு விதை கொண்ட ஒரு தாவரம் இருந்ததாம். அது இன்னொரு வகை, அது பெரிய மரமாக வளரக்கூடியும் என்று சொல்கிறார்கள். அது எப்படி இருந்தாலும் சொல்லுகிற செய்தி என்னவென்றால், சிறிய விதை ஒன்று பெரிய மரமாக மாறும். அது கடுகு விதையாக இருந்தாலும் சரி, அதை போன்ற இன்னொரு வகையாக இருந்தாலும் சரி, வளரும்போது அதில் பறவைகள் வந்து கூடு கட்டக்கூடிய அளவில் அது வளரும். இந்த பறவைகள் வந்து கூடு கட்டுவதை பல வேளைகளில் சிலர் சாபமாக கருதுவார்கள். ஆனால் ராஜ்யத்தை குறித்த செய்தியோடு ஒப்பிடும்போது அது பல வேளைகளிலே அது ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக தான் கருதப்படும். எப்படி என்றால்,
தானியேல் புஸ்தகத்தை ஒரு இடத்துல படிக்கும்போது தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தரிசனத்திலே, தானியேல் 4ஆம் அதிகாரம் நினைக்கின்றேன், பாபிலோன் ராஜாவை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் அவர் சொல்லுவார். அந்த தீர்க்க தரிசனத்திலே ஒரு மரம் பெரிதாக வளர்ந்திருந்து பறவைகள் அதில் கூடு கட்டினதாக வரும். தானியேல் 4ஆம் அதிகாரம் நினைக்கின்றேன். ஆம், தானியேல் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். அந்த விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தும் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வான பரியந்தம் எட்டினது. அதன் நிலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுந்ததுமாக இருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் நிலவுக்கு ஒதுங்கினது. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்து சகல பிராணிகளும் அதனால் போஷிக்கப்பட்டது. அப்போ பெரிய மரம் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் தாபரமாக இருந்தது. அதில் உணவு கிடைத்தது. என்றால் பாபிலோன் சாம்ராஜ்யம் பெரிதாக இருந்தபடினாலே பலர் அதனால் பயன்பெற்றார்கள். இங்கேயும் அது ராஜ்யங்கிற செய்தியோடு அவர் சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யம். ஆகவே இப்போது என்னுடைய செய்தியின் மூலம் என்னை விசுவாசித்தவர்கள் வெகு சிலர், தேசம் முழுவதும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, மனம் திரும்பவில்லை. ஆனால் இந்த வெகு சிலர் மூலம் நான் கட்ட இருக்கிற ராஜ்யம் பெரிய ராஜ்யமாக மாறும். அதில் பட்சிகள் பறவைகள் கூடு கட்டும் என்று தான் அமைக்கப் போகிற ராஜ்யம் உலகளாவியதாக இருக்கும் என்பதை சொல்லுகிறார். அது இப்போது உங்கள் பார்வையில் கடுகு போல் இருக்கலாம். அதே செய்தியை வலியுறுத்த இன்னொன்றையும் அவர் அங்கே சொல்லுகின்றார். மேலும் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? அது புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். நமக்கு எல்லோருக்கும் தெரியும், நாம் ரொட்டி சுடுவதற்கு, சப்பாத்தி போன்றவை செய்வதற்கு ஒரு புளித்த மாவு இருந்தால் அது மிக நேர்த்தியாக அந்த மாவு புளிக்கும். நம்ம இன்றைக்கு மாடர்னில் ஈஸ்ட் எல்லாம் போடுறாங்க. அது அந்த அந்த அப்பம் அல்லது அந்த ரொட்டி சாஃப்டாக மெதுவாக இருப்பதற்கும் சுவையை கூட்டுவதற்கும் தேவையானது. ஆகவே சிறிது மாவு 3 படி மாவை ஒப்ப செய்யும். 3 படி மாவு என்று சொல்வது பொதுவாக ஒரு குடும்பத்துக்கு தேவையான மாவு என்று சிலர் விளக்குகின்றார்கள். எப்படி இருந்தாலும் மாவை, புளிச்ச மாவை புதிய மாவில் வச்சோன்னா அந்த புதிய மாவு முழுவதும் அப்பம் செய்வதற்கு ஏற்ற வகையிலே, ரொட்டி செய்வதற்கு ஏற்ற வகையிலே அது புளித்து போக செய்யும். அது மனிதனுக்கு உணவாக மாறும். அதுபோல் இந்த சமுதாயத்திலே, இந்த இஸ்ரேல் தேசத்திலே வைக்கிற இந்த சிறு மாவு வேண்டுமென்றால் அதை 12 சீசர்கள் என்று கூட வைத்துக்கொள்ளலாம். அவர்கள் மூலம் நான் சொல்ல இருக்கிற செய்தி கொஞ்சமாக இருக்கும். அது முழு தேசமெங்கும் பரவும், முழு உலகமெங்கும் பரவும். அது ஒரு மனிதனுக்குள்ளாக சுவிசேஷ செய்தி கொஞ்சம் வைக்கப்படுமானால் அது அவனுக்குள்ளாக பரவி அவனை முழுவதுமாக ராஜ்யத்தின் குடிமகனாக, முழுமையடைந்தவனாக, முதிர்ச்சி அடைந்தவனாக, தேவனுக்கும் பிறருக்கும் பயனுடையவனாக மாறுவான். எப்படி அந்த சிறு மாவு அந்த மாவை புளிக்க செய்து அதில் செய்கிற அப்பம் பிறருக்கு உணவாய் மாறுகிறதோ, அதுபோல் ராஜ்யத்தின் செய்தி பிறருக்கு வாழ்வளிக்கக்கூடிய செய்தியாக மாறும் என்று ஆண்டவர் முடிக்கிறார். இந்த வசன பகுதிகள் 3லிருந்தும் நாம் பொதுவாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தலைமைத்துவ பார்வை என்னவென்றால், சமயத்துக்கு ஏற்ப வேதவசன அடிப்படையில் தலைவன் பதிலளிக்க திறமையுடையவனாக இருக்க வேண்டும். இயேசு அவர் மீது குற்றம் சாட்டுவதற்கு ஏதுவாக நிகழ்வுகளை, காரியங்களை மக்கள் உயர்த்திய போதும் அவர் ஞானமாக பதிலளித்ததை நாம் பார்க்கின்றோம். ஆகவே சமயத்துக்கேற்ற விதத்தில் வேதவசனங்கள் அடிப்படையிலே நம்ம எதிர்ப்போருக்கும் நம்மை ஆதரிப்போருக்கும் நாம் பதிலளிக்க கிறிஸ்தவ தலைவர்களை தங்கள் திறமைகளை வளர்த்தி கொள்ள வேண்டும். இப்போது இது சார்ந்து உங்களுடைய கருத்துகள் இருக்குமானால் அதை பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு அந்த பிலாத்து இவருடைய ரத்தத்தை, கலியருடைய ரத்தத்தை இதோ கலந்தான் இருக்கு. அதுக்கு என்ன சொன்னீங்க? நான் அப்ப வரல.
அதாவது சொல்லுங்க. ஸ்டடி பைபிள்ல சில யூதருடைய ரத்தத்தை, அதாவது அவர்களை கொலை செய்தால் எழுதியிருக்கிறாங்க. அந்த சோல்ஜர்ஸ் வந்து அந்த பலி செலுத்துற நேரத்துல, ஆடு மாடுகளை வெட்டுற நேரத்துல அவங்க எதிரிகளை யாரும் அவங்களையும் சேர்த்து வெட்டி கொண்டுட்டா அந்த இடத்துல தெரியாது. ஆமா, அதான் நம்ம பார்த்திருந்தோம். நீங்க கொஞ்சம் பிந்தி இருந்தனால கேட்டிருக்க மாட்டீங்க. அந்த உண்மை நீங்க படிச்சது உண்மை. அதான் கிடையாது. அது நீங்க என்ன சொல்றீங்க தெரியல. இல்ல, அதான் சொல்லியிருந்தேன். நீங்க கொஞ்சம் தாமதிச்சு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, லேட்டா வந்தேன். ஆமா. அதுதான் பதில். நீங்க படிச்சது கரெக்டான அந்த இப்ப நீங்க படிச்ச ஸ்டடி பைபிள்ல போட்டிருக்கிற இந்த விளக்கம் சரியான விளக்கம், சரியான பார்வை. வரலாற்று பதிவு வந்து விளக்க உரைகளிலும் இருக்கிறது. ஒரு கேள்வி. சொல்லுங்க. இந்த அதாவது 16ஆம் வசனத்துல, 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல ஆபிரகாமின் குமாரத்தி சாத்தான் கட்டி இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம் 18 வருஷமா. இது வந்து ஒரு பிசிக்கல் ஏல்மெண்டா கூட இருக்கலாம்ல பிரதர்? எப்படி இந்த சாத்தான் கட்டினான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதனால பிசாசு அவனை வந்து எந்திரிக்க விடாம, நிமிர விடாம அப்படியே கீழே அமைக்க வைத்திருக்கான்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஆனா இது பிசிக்கல் ஏல்மெண்டா சில பேருக்கு வந்து இப்ப கூட நம்ம பாக்குறோம், ஊனிகளா இருக்காங்கல்ல, நிமிர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு அப்படியே அவங்க பெண்ட் பண்ணியே பெண்ட் பண்ணி இருந்த வர எப்படியே இருக்காங்கல்ல, நிமிர முடியாம. அந்த மாதிரி இருந்த சான்ஸ் இருக்கா? கூனினாலே அப்படித்தானே. இது நீங்க சொன்னீங்கல்ல, இந்த பிசாசு வந்து அவளை வந்து அப்படியே அமைக்கி நிமிர விடாம பண்ணிருக்கிறதா? சேட்டன் ஹாஸ் பவுண்டுன்னு இருக்கீங்க. ஆமா, சாத்தானுடைய செயலின் விளைவாக அவளுக்கு பிசிக்கல் எயில்மெண்ட் தான் அது. அதாவது வெறும் உடல் ரீதியான குனிவல்ல, இயேசுடைய வார்த்தையிலிருந்து நாம் புரிந்து கொள்வது சாத்தானால் அவளுக்கு அந்த உடல் ரீதியான உபாதை இருந்திருக்கின்றது. ஆனா இன்றைக்கு குனிக்கிறவர்கள் எல்லாம் சாத்தானால் அப்படி போகிறார்கள் நம்ம இயேசுவும் சொல்லவில்லை, நம்மளும் சொல்ல வரவில்லை. ஆனா இந்த குறிப்பிட்ட நிகழ்வுலே அதுதான் நடந்தது. சாத்தானுடைய செயலினால் அவளுக்கு அவனமான ஒரு உடல் உபாதை இருந்திருக்கிறது. ஆமா, அல்லது உடல் பலகீனம், எப்படி எடுத்தாலும் சரி, பிசிக்கல் எயில்மெண்ட் ஆகும். தேங்க்ஸ். வெல்கம்.